ஒட்டகமும் நரியும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவை ஒரு அழகான நதிக்கரையில் வாழ்ந்து வந்தன. நதியின் எதிர்க்கரையில் ஒரு கிராமமும் ஒரு கரும்புத் தோட்டமும் இருந்தது. ஒரு நாள் நரிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நரி ஒட்டகத்தை பார்த்து, நண்பா, அந்த தோட்டத்திலுள்ள கரும்பு ருசியாயிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று இரவு ஆற்றைக் கடந்து தோட்டத்துக்கு போய்விடலாமா என்று கேட்டது. ஆனா, கிராமத்திலுள்ள மக்கள் பார்த்துட்டா நம்மளை அடிக்க மாட்டாங்களா என்று ஒட்டகம் கவலையுடன் சொன்னது. கவலைப்படாதே, நீ எனக்கு உதவி பண்ணு, அதே மாதிரி நான் உனக்கு உதவி பண்ணுகிறேன் என்று நரி உற்சாகமாக கூறியது. அன்று இரவு ஒட்டகம் நரியை முதுகில் சுமந்து கொண்டு நதியை கடந்து சென்றது. அவை கரும்பு தோட்டத்திற்கு சென்று சுவையான கரும்புகளை சாப்பிடத் தொடங்கின. நிறைய சாப்பிட்டு அவற்றின் வயிறும் நிறைந்தன. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும்போதெல்லாம் எனக்கு பாட்டு பாடத் தோணும் என்றது நரி. ஒட்டகம் பதில் சொல்வதற்கு முன்பே நரி சத்தமாக ஊழையிடத் தொடங்கியது. ஒட்டகம் நரியை ஊழையிடாமல் இருக்கும்படி சொன்னது. ஆகால் நரி ஊழையிட்டுக் கொண்டே இருந்தது. இதை கேட்ட கிராம மக்கள் வெளியே ஓடி வந்தார்கள். இதை பார்த்ததும் நரி புதருக்குப் பின்னால் போய் ஒளிந்து கொண்டது. கிராம மக்கள் ஒட்டகத்தை தடியால் அடித்து விரட்டினார்கள். கிராம மக்கள் அனைவரும் சென்ற பிறகு வெளியே வந்த நரி, நல்லா மாட்டிக்கிட்டியா, பாத்தியா, உன்னால எங்கேயும் ஒளிஞ்சிக்க முடியல என்று கேலி செய்தது. பின்னர் ஒட்டகமும் நரியும் நதியை கடந்து வர ஆரம்பித்தன. நதியின் மையப்பகுதிக்கு வந்தபோது ஒட்டகம் அப்படியே நின்றது. உனக்கு பாட்டு பாடத் தோன்ற மாதிரி எனக்கு இப்ப கால நீட்ட தோணுது என்றது ஒட்டகம். நான் விழுந்துடுவேன், அப்படி பண்ணாதே என்று கெஞ்சியது நரி. சுயநலம் பிடிச்ச உன்னை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும் என்று காலை நீட்டியது ஒட்டகம். நரி கீழே விழுந்து ஆற்றில் மூழ்கியது. உண்மையான நட்பு நம்பிக்கையிலும் ஒன்றுக்கொன்று உதவுவதிலும் இருக்க வேண்டும்.